பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நேற்றைய தினத்துல பார்த்தோம், ஜெபிக்கிறத விட உத்தரவு கேட்டு ஜெபிச்சா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. அப்படி தொடர்ச்சியா இன்னைக்கு பாருங்க, அந்த வசனத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் காமிக்க விரும்புறேன். வேதாகமத்துல அநேக பரிசுத்தவான் இருக்காங்க. ஆனா இந்த பரிசுத்தவான் தேவசனத்துல எப்படி உத்தரவு கேட்டு ஜெபிக்கிறாரு, இது நிமித்தம் என்ன பலன் அடைகிறாருன்னு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். அருமையான வசனம் இல்லையா? பாருங்க, இந்த 30ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தை நீங்க மேல வாசிச்சு பாத்தீங்கன்னா, நான் கதை போல சொல்லி முடிக்கிறேன். பைபிள்ல வாசிச்சு பாருங்க. தாவீதும் அவங்களோட இருக்கிற மனுஷர்களும் ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்குள்ள வந்த உடனேயே தன்னுடைய மனைவி, குழந்தைக, ஆடு, மாடு எல்லாத்தையும் கொள்ளையிட்டு அந்த இடத்துல எல்லாம் சாம்பலா எரிச்சு சாம்பலாக்கிட்டாங்க அவங்க இடத்தையவே. அத பார்த்த உடனேயே 4ஆம் வசனம் சொல்லுது, தன்னுடைய பெலன் குன்றி போகத்தக்கதாய் அவ்வளவு சத்தமிட்டு அழுதாங்களாம் தாவீதும் கூட இருக்கிற மனுஷங்களும். அந்த சமயத்திலயும் ஆண்டவர் பேசல. கவனிச்சு பாருங்க, ஊருக்குள்ள வந்தோனே பார்த்தோனே எல்லாருமே ஒருத்தரும் காணோம். திடுக்கிடும் போது தேவன் பேசல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சத்தமிட்டு அழுகும் போதும் கூட ஆண்டவர் பேசல. அப்ப எப்ப பேசுறாரு? 8ஆம் வசனத்தை நான் வாசிச்சேன்ல. இதோ தேவ சமூகத்துல தாவீது உத்தரவு கேட்கும் போது, ஆண்டவரே இந்த தண்டை பின்தொடரட்டுமா, பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி, நான் போகட்டுமா, பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான், உத்தரவு கேட்கும் போதுதான், கொஸ்டின் மார்க் வைக்கும் போதுதான் கர்த்தர் பேசுகிறார். பேசுகிற ஒரு ஆண்டவர், தாவீதோடு பேசுகிறவர் நம்ம கூடயும் பேசுவார். அப்ப என்னைக்குமே நான் சொல்றேன் உங்களுக்கு, அவரை நோக்கி ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களா இல்ல, தேவ சமூகத்துல உங்களுக்காக இதோ உத்தரவாதம் பண்ணுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணணும். ஆண்டவரே, உமக்கு சித்தமா நான் செய்வது, உமக்கு சித்தமா நான் போவது, உமக்கு சித்தமா இப்படி நான் பேசுவது உமக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதுக்கு பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த கொஸ்டின் மார்க்கோட கேள்வி கேட்டு ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணோன்னே, உத்தரவு கேட்டோன்னே ஆண்டவர் உடனே பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. அதற்கு தேவன், 8ஆம் வசனத்துல 4வது வரி, அதற்கு தேவன், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய். சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாயா? எவ்வளவு அழகான ஒரு வசனம். சகலத்தை திருப்பிக் கொண்டார் தாவீது. தன்னுடைய எல்லா பொருள் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற அந்த தேசத்தின் ஜனங்களுடைய எல்லா காரியங்களையும் தாவீது திருப்பி கொண்டு சகலத்திலும் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்பவும் நடக்கவே கூடாது. மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி இல்லை. நம்மை உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாருங்கிறத நீங்க கண்ணோக்கமா இருந்து உத்தரவு கேட்டு நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் சிறுசோ பெருசோ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க, உத்தரவு கேளுங்க. உத்தரவு கேட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா எங்கேயும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. யாரும் உங்களை ஏமாத்த மாட்டாங்க. கர்த்தர் நமக்காக வழக்காடுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சகலத்தையும் நமக்காக திருப்பி தருவார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி தாவீது உடைய சமூகத்தில் உத்தரவு கேட்டு வாழ்ந்த போது நீர் உடனடியாய் பேசினீரே, உடனடியாய் தேவன் ஆசீர்வதித்தீரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுத்தீரே. அப்படியாக யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ, இனி நான் உத்தரவோடு நான் ஜெபம் பண்ணுவேன், உத்தரவு கேட்பேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் ஆசீர்வதித்து, தாவீதை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. உத்தரவோடு கேட்டு ஜெபம் பண்ணுங்க. தாவீதின் தேவன் நம்முடைய தேவன். உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.